தேவையில்லாத பிரச்சனைல வந்து மாட்டீங்க. இப்ப நான் சீமிச்சின்னு கிடக்குறேங்க, சத்தியமா சொல்றேன் நானு. இந்த புறம்போக்கு நாய் ஒழுங்கா படிச்சிருந்ததுன்னா எதுக்கு இதெல்லாம்? இவங்க அம்மா அவங்க ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்க மாட்டான், மரக்காணத்தை உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிடா, டிசி வாங்கி மரக்காணத்துல சேர்த்துறான்னு சொன்னாங்க. சரி டிசி வாங்க இவன் படிச்ச ஸ்கூலுக்கு போனா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. லெட்டர் எழுதி எடுத்துன்னு போயிட்டு ஹெச்எம் கிட்ட கொடுத்தா பெரிய நான் சின்ன நாளாம் இது யாரு எழுது இந்த லெட்டர் என்ன நான் இவன் சொல்லிட்டேன். திருப்பி லெட்டரை வந்து ஒழுங்கா எழுதி எடுத்துன்னு வாங்க, நீங்க எழுதுங்கன்னு என்ன சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஏதுன்ற நான் தான். எனக்கு அந்த பெரிய நான் சின்ன நாளாம் போட தெரியாது. சீமிச்சு போய் உட்காந்து கிடக்குறேன், போறவங்க வரவங்க பாத்துனுக்குறேன், யாருன்னா லெட்டர் எழுதுவாங்களான்னு. ஸ்கூலுக்கு பேக் சைட்ல வந்து ரோட்ல உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. சின்ன வயசுல இருந்து லெட்டரே மாட்டேன்னு எழுத தெரியாது தலைவா. ஓரளவு கூட நான் படிச்சுடுவேன். பெருநர் அனுப்புனர் ஐயா சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா இது வரைக்கும் எழுதுந்தே கிடையாது. இந்த பெருநர்னா என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியும். இந்த நாயால இப்ப நான் சீமிச்சு போக போறேன் பாத்துக்கினேரு. ஏய் உனக்கு தெரிஞ்ச பசங்க யாரும் எழுதுவாங்களா?